வணக்கம். நான் ராம் தினேஷ், மை பாண்டா வுட்ஸ் பிரைவேட் லிமிட்டடோட நிறுவனர். மாத்தி யோசி ப்ரோக்ராமில் என்னை பற்றியான டீட்டெயில், நான் எப்படி மை பாண்டா வுட்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன், இந்த மை பாண்டா வுட்ஸ் வந்து என்ன மாதிரி மூங்கில்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன மாதிரி நாங்கள் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோம், என்னென்ன அதுக்கு என்ன சொல்யூஷன் கொண்டு வரோம், அதை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நாங்கள் வந்து விவசாய குடும்பம். எங்கள் தாத்தா வந்து ஒரு பெரிய விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தவர், ஒரு 15 ஏக்கரில். அடுத்த தலைமுறை பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் டிகிரி ஹோல்டர். டிகிரி அவர் ஃபஸ்ட்டு எம்ஏ முடித்து காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்து, அதுக்கப்புறம் அடுத்து நான் வரேன். நான் வந்தோடனே பிஎஸ்சி மேக்ஸு, இந்த மேக்ஸ் முடித்து அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து விவசாய வில்லேஜ்லேருந்து டவுனுக்கு வந்து படிச்சுட்டு போகிற மாதிரி இருந்தது. ஸோ இதை அடுத்து நான் சென்னை மாதிரி பெரிய சிட்டியே பார்த்ததில்ல. வேலை என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ணோம் ஒரு ஐடியா இல்லை. அங்கே லோக்கலில் விளையிற பொருளை வந்து கொண்டு போய் சந்தையில் விற்கிற இந்த பழக்கத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே இதுதான் நம்ம லைஃப்னு ஒரு செட்டு இருக்கும்போது, என்னோடய கசின் பிரதர் வந்து அவர் ஐடியில் ஃபஸ்ட்டு போகிறாரு, அவர் நிறைய சம்பாதிக்கிறாரு. அப்படின்னோடனே எங்கள் அப்பா எல்லோரும் ஓகே விவசாயம் இது வேண்டாம், இது உன்னோட இது கிடையாது, டீச்சராகவோ இதோ ஆகிடு, இல்லைன்னா ஐடியில் போ அப்படின்னு ஒரு டைரக்ஷன் கிடைக்குது. தொடர்ந்து எம்சிஏ படிக்கிறேன். படிச்சுட்டு ஓகே எம்சிஏ தான் நம்ம லைஃப் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, எம்சிஏக்கு எங்கே வேலை கிடைக்கும் அப்படின்னும் பெங்களூர் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஏன்னா எங்களுக்கு சரியான கைடன்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. சரி அடுத்து எம்சிஏன்னு நான் நகர்றேன். எம்சிஏ முடிச்சுட்டு எம்சிஏ படிச்சுட்டு இருக்கும்போது ஓகே வேலை கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா வேலை அங்கே கிடைக்கல. கிட்டத்தட்ட 2 வருஷம் கிடைக்கிற டேட்டா என்ட்ரி இந்த வேலையெல்லாம் பார்க்குறேன். அதில் ஒரு இடத்துல சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டராக வேலை பார்க்குறேன் ஒரு கம்பெனியில். அந்த வேலையிலேருந்து அடுத்து ஓகே நம்மளுக்கு இன்னொரு நல்ல பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு வேலை கிடைக்கிது. அந்த வேலையை நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சென்னை வரேன். சென்னையில் கிட்டத்தட்ட 15 வருஷம் வேலை பார்க்குறேன். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி, வழக்கம் போல் ஐடி ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி விடுவோமா, கிளம்பு ஆஸ்திரேலியா போகிறோம். ஆஸ்திரேலியாவில் கை நிறைய சம்பளம். ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா 1 இயர் பீஸ்ஃபுல்லான லைஃபு. ஆனால் ஒரு வெறுமை என்னன்னு எனக்கு தெரியல அந்த வயசில். ஓகே போகிறோம், காலையில் டே அண்ட் நைட் ஒரு ரூமில் போய் அடைச்சி வைக்கிறாங்க, வேலையை முடிக்கிறோம், திருப்பி ஆஃபீஸ்க்கு வீட்டுக்கு வரோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம், இதே ரொட்டீன். வீக்கெண்ட் ஆச்சுன்னா அந்த வாரம் ஃபுல்லாக வீட்டை க்ளீன் பண்ணி இதுதான் முக்கால்வாசி ஐடியில் இருக்கிறவங்களோட பொழப்பே. ஸோ இது அடுத்து எங்கே நகருதுன்னா ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு இங்கே திரும்பி வரேன். பிரேக்கு வந்தோடனே சரி போதும், ஐடியில் வெளிநாட்டில் இருந்தது அனுபவம் எடுத்தாச்சு, போதும்னு நினச்சிட்டு இங்கேயே ஒரு 5 வருஷம் இருக்கிறேன். கல்யாணம் ஆகுது. ஓகே இது இப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஐடின்னே போயிட்டுருக்கோம். அடுத்து யூஎஸ் போகிறோம். யூஎஸில் இருக்கிறேன். ஒரு 3 வருஷம் இருந்தேன் யூஎஸில் இருக்கிறப்போ. இப்போ இந்த ஒவ்வொரு தடவையும் நான் என்ன கற்றுக்கிறேன்னா, ஜீரோவிலேருந்து லைஃப் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். அதாவது எல்லாருமே ஜீரோவிலேருந்து தான் லைஃப் டெய்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது காலையில் ஒன்றுமே இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக போராடி நல்லா சாப்பிடுவோம், நைட்டான வெறுமை நடக்குதுல்ல. இதே மாதிரி ஐடியில் பார்த்திங்கன்னா நம்ம எங்கன்னா ஒரு இடத்துக்கு போனால் புதுசாக வீடு தேடணும், புதுசாக கார் வாங்கணும், எல்லாமே வந்து ஃபெசிலிட்டிக்காக அரேஞ்ச் பண்ணிவிட்டு கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவு மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடணும். இதே மாதிரி தான் யூஎஸ் லைஃப்பும் போச்சு. யூஎஸில் போகிறோம், ஒரு லொக்கேஷனில் இருக்கிறோம், நியூயார்க்கில் இருக்கிறோம், லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். லைஃப்பை அங்கே வந்து ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுனா ரொம்ப காஸ்ட்லி. உடனே பொருள் எல்லாத்தையும் விற்றுட்டு திருப்பி இன்னொரு இடத்துக்கு போய் திருப்பி பொருள் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும். இந்த மாதிரியே ஒரு 2-3 தடவை நடந்த பின்னாடி அந்த பீரியடில் நான் ஒரு 5 வருஷம் கழித்து திருப்பி வரேன். அந்த டைம் தான் 2019 கனெக்டிகட் வரேன். அந்த பீரியடில் ஜீரோலேருந்து திருப்பி லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது வீட்டில் ஒய்ஃபை கூப்பிட்டு போகிறதுக்கு வரேன். வந்து பார்க்கும்போது இங்கே ஃபீல்டில் எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு எங்கள் நிலம்லாம் மாறி போயிருக்கு. குப்பையிலலாம் பிளாஸ்டிக் பொருட்கள் நிறைய பார்க்க ஆரம்பிக்கிறேன். இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் எப்படி வந்ததுன்னா, நாங்கள் டெய்லி யூசேஜில் பிளாஸ்டிக் பொருட்கள் ஒன்று ஒன்றா கலக்குது. விவசாய லேண்டில் பிளாஸ்டிக் பொருள் குப்பை கொட்டி அதிகமாகுது. இது நான் அவ்வளோ ஒன்றும் எனக்கு பெருசாக பாதிப்பு க்ரியேட் பண்ணல பார்க்கும்போது. ஓகே நம்ம டெய்லி யூசேஜில் பிளாஸ்டிக் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி யூசேஜ் அது பழக்கமாகிடுது. அங்கேருந்து அங்கே திருப்பி யூஎஸ் போகிறேன். அங்கே வந்து அந்த பிளாஸ்டிக்கை வந்து கரெக்டாக போடுறாங்க, அங்கங்கே விழுந்தாலும் அப்பப்போ க்ளீன் பண்ணுறாங்க, பிளாஸ்டிக் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ இது ஏன் நம்ம கண்ட்ரியில் இந்த மாதிரி நடக்கிறது இல்லை,
யூஎஸில் மட்டும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு தேடும்போது யூஎஸ்லேயும் இதே பிரச்சனை இருக்குது. எல்லா ஸ்டேட்லேயும் இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்காக ஃப்ரீயாக இருக்கும்போது அதான் இப்போ எப்படின்னா 8 மணி நேரம் இங்கே ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி போவோம், அங்கே வேறு மாதிரி போகும். நம்ம 10 மணி நேரம் வேலை பார்த்தோம்னா திருப்பி கொஞ்சம் பிரேக் கிடைக்கும். அந்த பிரேக்கில் நம்ம வந்து அந்த வாழ்க்கையில் லைஃப் என்னன்னு நம்ம கொஞ்சம் தேட வைப்போம், படிப்போம், பல பேருக்கு கூட இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அந்த ஜீரோலேருந்து லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த தேடல்லாம் இருக்கும். இந்த தேடலில் ஒரு பகுதியாக என்ன பண்ணுவோன்னா, சனி ஞாயிறு ஆச்சுன்னா அங்கே இருக்கிற லோக்கல் விவசாயிகளை போய் பார்க்குறது, அவங்க என்ன பண்ணுறாங்க, டெக்னாலஜியில் எவ்வளோ தூரம் அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தேட ஆரம்பித்தேன். அப்படி தேடும்போது பீ கீப்பிங் போவேன், ஹண்டிங் போவேன், அப்புறம் ஃபிஷ்ஷிங் போவேன். இந்த மாதிரி ஐடியை விட்டு சம்மந்தமே இல்லாத ஒன்று போவேன். அப்போ தான் வந்து நம்மளோட ஐடி ரிலேட்டடாக தாட் ப்ராசஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு ஒரு நினப்பில் போயிட்டேன். இந்த மாதிரி போகிறப்போ ஒரு வீக்கெண்ட் வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு ஒரு அக்வேரியம் போகிறேன். இது கனெக்டிகட்டில் இருக்கிற ஒரு அக்வேரியம். இந்த மாதிரி போகிறப்போ இந்த அக்வேரியமில் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடச்சிது. என்னென்னா, அக்வேரியம் உள்ளே போகிறப்ப நல்லா மீன் இருக்குது, கடல் உள்ளே போகிறோம், அப்படியே சுற்றி பார்த்துட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. உள்ளே போயிட்டு வெளியே வர இடத்துல ஒரு அரை மணி நேரத்தில் நம்மளை ஒரு இக்கட்டான மன நெருக்கடிக்கு கொண்டு வருவாங்க. எப்படின்னா, குப்பைங்களை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருப்பாங்க, மணல் இதில். அதை வந்து நம்மளை ரிமோட் மூலயமாவோ எப்படி நம்ம மிஷின் மூலயமா எப்படி எடுக்கிறத நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். சின்ன சின்ன ரிமோட் வச்சு எடுப்போம். அதை எடுத்து அதை ஒரு இடத்துல சேர்த்தணும். இதை நம்மளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தூக்கி வைக்கிறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஒரு இடத்துக்கு போவோம், அது கையில் போய் எடுக்க சொல்லுவாங்க குப்பையை. குழந்தைங்களை வச்சு விளையாடுற இடம்னு வச்சுக்கோங்களேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடுறோம். அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகிறோம், அதில் ஒரு பெரிய பேரல். இதில் என்ன பார்க்குறீங்கன்னு கேட்குறான். கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் சுற்றுது. அது என்னன்னா மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறான். ஓகே, இதெல்லாம் நார்மலாக நாங்கள் ரெகுலர் லைஃப்பில் அங்கே பார்த்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். வந்துட்டு வெளியே எக்ஸிட் இருக்கும். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளை விட 10 அடி உயரத்துக்கு பிளாஸ்டிக் பொருளை அடுக்கி வச்சுருப்போம் ஒரு சிலையா. இது வந்து ஒரு வாரத்தில் கடலோரம் கலெக்ட் பண்ண பிளாஸ்டிக்னு எழுதி ஒட்டியிருப்பான். அது பார்த்தோன்னே நான் ஃப்ளாட். பேம்புன்றதை ஏன் அக்ரிகல்ச்சரில் பேம்பு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் ஏன் சூஸ் பண்ணோம்னா, அக்ரிகல்ச்சர் லேண்டில் கரண்ட் எல்லா இடத்துலையும் இருக்கிற என்ன பிரச்சனைனா, ஒன்று நிறையா ஆட்கட் பற்றாக்குறை வந்து பேசுவாங்க. அடுத்து வந்து பெஸ்டிசைட்ஸ். நம்மளுக்கு வந்து பக்கத்து லேண்டில் பெஸ்டிசைட்ஸ் அடித்தாலையும் நம்ம லேண்டுக்கு வந்துடும். ஆர்கானிக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் பெஸ்டிசைட்ஸே அடிக்கிறதில்ல, பூச்சி மருந்தே நான் அடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டாலையும் பக்கத்து லேண்டில் அடித்தாவே வரும். இன்னொன்று வந்து மூங்கிலோட பயன்பாடு எப்படின்னா, மூங்கில் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா புதராக இருக்கும், பூச்சி போட்டெல்லாம் வரும், அதனால் மூங்கிலே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சில நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பாலும் மூங்கிலே வளர்க்குறத நிறுத்திட்டாங்க. மூங்கில்னால் காட்டில் தான் இருக்கணும், மூங்கில்ன்றது மரம் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு மித்தாவே ஆயிடுச்சு. மூங்கிலா, இது முள் இருக்கும், இது காட்டில் தான் இருக்கும், வீட்டாண்டெல்லாம் வளர்க்க முடியாது, அதுலேருந்து ஒரு பயன்பாடும் இல்லை அப்படின்னு நினச்சோம். ஆனால் இது சைனா, ஏஷியன் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் அதிகமாக விளைய வைக்கிற நாடு, அதாவது டிராபிக்கல் கிளைமேட் இருக்கிற இடத்துல தான் மூங்கில் விளையும். அதுவும் அதிகமாக விளைய வைக்கிற நாடுன்னு பார்த்தோன்னா சைனா. அதிகமாக 2வது இடத்துல இந்தியா இருக்குது. நகைச்சுவான விஷயம் என்னென்னா, அதிகமாக இம்போர்ட் பண்ணுறது வந்து இந்தியா, அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது வந்து சைனா, செகண்ட் பிளேஸில் இந்தியா தான் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஆனால் இம்போர்ட் பண்ணுறதில் இவங்க தான் ஃபஸ்ட்டு. என்ன ரீசன்னா, இந்த மூங்கில் வந்து ப்ரீமியம் ப்ராடக்டாக கன்சிடர் பண்ணுறதுனால யூஎஸில், யூரோப்லலாம் இதுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்குது. 16 வகையான பொருட்கள் நம்ம செய்யலாம். இது நம்ம டெய்லி லைஃப்லோட பயன்பாட்டுக்கு உகந்த பொருட்களாக இருக்கும். ஈகோ ஃப்ரெண்ட்லி பொருட்கள், சஸ்டைனபிள். இப்போது ஒரு விவசாய நிலம் இருக்குன்னா அதில் பெரும்பாலான விவசாயிங்க என்ன பண்ணுறாங்க, பணம் வருதா அந்த பயிர் மரங்களை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லா இடத்துலையும் அதை மட்டுமே பார்க்காம நம்மளோட நிலத்தை வளப்படுத்தக்கூடிய செடிங்களை வளர்க்கணும். மூங்கில்ன்றது எதுவும் இல்லை, இது ஒரு சாதாரண புல் வகையை சேர்ந்தது அப்படின்னு கவர்மெண்ட் 2023 அப்ரூவல் கொடுக்குறாங்க. அது வரைக்கும் காடுகளில் இந்த மூங்கில் வந்து ஃபார்ம் லேண்ட்லேயும் வளர்க்கலாம், நம்மளோட சாதாரண அக்ரிகல்ச்சர் லேண்டில் வளர்க்கலாம். அதை அறுவடை செஞ்சு வேல்யூ ஆட் ப்ராடக்ட் செஞ்சு விற்கலான்றது கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்.
இதை வந்து வேர்ல்டு லெவலில் ஒரு வேல்யூ ஆட் ப்ராடக்ட் செஞ்சு எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். மூங்கில்லேருந்து நிறைய ப்ராடக்ட் செய்யலாம். அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். இப்போ மூங்கிலோட இன்டைரக்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று 35% ஆக்சிஜன் அதிகமாக ரிலீஸ் பண்ணுது மற்ற பிளான்ஸை கம்பேர் பண்ணும்போது. மூங்கில் விளைய வைக்கும்போது அதை சுற்றி வாழ்வியல் சீதோஷண நிலையாக மாறும். சில்லுன்னு இருக்கும், குருவிங்க வந்து உட்காரும், அதில் வந்து எச்சம் விழும். எச்சம் விழுந்ததுன்னா மண்புழு உருவாக்கும். அந்த லேண்டே வந்து கருப்பாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சாண்டு. ஸோ அதுவும் ஃபெர்டைல் லேண்டாக மாற்றுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ரிசர்வாயர், அதாவது ஒரு தண்ணி சேமிக்கிற இடமா மாறும். ஒவ்வொரு கணுவுலையும் மினிமம் 1 லிட்டர் தண்ணியாவது அதில் நிற்கும். இப்போ என்னன்னா, ரொம்ப வறட்சியான காலத்தில் அந்த உள்ளே இருக்கிற தண்ணியை அதுவே எடுத்து வளர ஆரம்பிக்கிறோம். இப்போது ரொம்ப வறண்ட நிலத்தில் நம்ம வளப்படுத்தணும்னா இனிஷியல் ஒரு 6 மாதம் 7 மாதம் தண்ணி ஃபெசிலிட்டி கொடுத்துட்டோம்னா வரக்கூடிய மழைகள்லேருந்தே அது வந்து தண்ணி யூஸ் பண்ணி அந்த இடத்தையே ரொம்ப பசுமையாக மாற்றிடும். ஆக்சிஜன் நிறையா ரிலீஸ் பண்ணுறதுனால நம்ம வாழ்வியல் வந்து மேம்படும். இது மட்டும் இல்லாமல் ஒன்று வந்து அந்த லீவ்ஸ் கீழே விழுறதுனால பயோடிகிரேடபிள் மெட்டீரியல் ஆகிடும். சாயில் எரோஷனை தடுக்கும். இப்போ மலை சரிவுகளில் ஏன் மலையில் வைக்கிறாங்கன்னா, மலை சரிவு ஆகாமல் இருக்க வேர் வந்து 2.5 அடி வரைக்கும் தான் பார்க்கும். அப்போ வந்து மலை சரிவு பண்ணும். தண்ணி எப்பயுமே கொஞ்சம் ஈரப்பதம் மெயின்டைன் பண்ணும். இதனால தான் ஒரு உயிர்லேருந்து ஒரு சைக்கிள், லைஃப் சைக்கிள் இருக்கணும் எப்பயுமே. பார்த்திங்கன்னா புழு இருக்கும், புழுவை சாப்பிட குருவி வரும், குருவியை சாப்பிட இன்னொன்று வரும், அந்த சைக்கிள் இருக்கும். இப்போ இந்த சைக்கிள் இருக்கிறதுனால தான் நம்மளோட உணவு வந்து தொடர்ந்து வரும், நம்ம அந்த உணவை சாப்பிடுவோம். இது ஒரு இடத்துல பிரேக் ஆகிடுச்சுன்னா இதோட தொடர்ச்சியாக தான் இப்போ நம்ம விவசாயிங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, மயில்களோட பிரச்சனை பார்க்குறாங்க. நரிகள் இருந்தது, நரிகள் இப்போ இருக்கிற இடமே இல்லை, நரிகளே ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால மயில்களோட பெருக்கம் அதிகம் ஆகிடுச்சு. அதனால நம்மளோட காய்கறி எல்லாமே வந்து மயில் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. இதனால் ஃபுட் ஸ்கேர்சிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து இப்போ நம்ம கரண்ட்டாக விவசாயிங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, காட்டில் இருக்க யானைங்க வந்து யானையோ குரங்கோ இப்போ எல்லார வீட்டுக்கும் இப்போ சிட்டியை நோக்கி வருது. இதில் நாம் ரெகுலராக பண்ணுற தப்பு என்னென்னா, அந்த காடு வழியாக போகிறப்போ குரங்குகளுக்கு சாப்பாடு கொடுக்குறது. அது குரங்கு என்ன, அதை பழக்கப்படுத்தின உடனே ஒரு சர்டைன் சுச்சுவேஷனில் நம்மளால் சாப்பாடு கொடுக்க முடியாது. அப்போ குரங்கு வந்து அதுவாக தேடி சாப்பிட்ற பழக்கத்தை மறந்த பின்னாடி அது சிட்டியை நோக்கி வரும். அதே தான் யானைக்கும். யானை வாழக்கூடிய சீதோஷண நிலை காட்டில் இருந்ததுன்னா அது நம்ம விளைவிக்கிற நேரத்துக்கு வர தேவையில்லை. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்கணும்னா மூங்கில் ஒரு முக்கியமான செடியாக இருக்கும். இந்த செடியை எப்படி வைக்கிறோன்னா, அடர்த்தியாக 4 அடி ஃபென்ஸ் மாதிரி ஃபென்சிங்னா உயிர் வேலியாக காட்டை சுற்றி முள்வேலி மாதிரி கிரியேட் பண்ணோம்னா அதோட உயிர் சீதோஷண நிலை காட்டில் கிரியேட் ஆகும். யானை அதை தாண்டி வர்றதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி குரங்குகள் இது அடர்த்தியாக சீக்கிரம் வளர்ந்துடும். மூங்கில் வந்து 3 வருஷத்தில் வளர்ந்துடும். இது நேச்சுரலாகவே 1 அடி வளர்ந்துடும், சீக்கிரமாக வளரும். ஏன் சீக்கிரமாக வளரும்? இப்போ விரல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கனவு இருக்குது. இப்போ இந்த 3 கனவு எடுத்துக்கிட்டிங்கனாலும் 3மே ஒரே டைமில் வளரும். அப்படி ஸ்ப்ரிங்கு மாதிரி வளரும். அதனால ஓவராலாக 1 அடி ஒரே நாளில் எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் மூங்கிலில் நடக்கிற பொட்டானிக்கல், அதாவது பயாலஜிக்கலி இப்படி தான் நடக்குது. விவசாயிங்க மூங்கில் வச்சு எப்படி அதை மிருகங்கள் உள்ளே வர்றதையும் பூச்சிக்கொல்லி வேற நிலத்தில் விளையிற பூச்சிக்கொல்லி நம்ம நிலத்துக்கு வராத எப்படி உயிர் வேலியாக இருந்து அதை நம்ம நிலத்தில் விளையிறத பாதுகாக்கலாம் அப்படின்றத பற்றி பேசணும். இன்றைக்கி என்ன அதை பகிர்ந்துக்க போகிறோன்னா, இந்த மைபாண்டா வுட்ஸ் என்னத்துக்காக ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மைபாண்டா வுட்ஸ் வந்து மூங்கில வந்து விளைய வைக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம். இதை மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு வேல்யூ ஆட் ப்ராடக்டாக கொண்டு வரலான்னு தான் இங்கே 2021 ஸ்டார்ட் பண்ணோம். அது ஸ்டார்ட் பண்ணும்போது சரி விளைய வைக்கலான்னு இறங்கும்போது தான் விவசாயிகளோட ப்ராப்ளம் இன்னும் அதிகமாக எங்களுக்கு தெரிய வந்தது. ஏன்னா நான் மூங்கிலில் போய் வாங்கிக்கோங்க, இதில் வச்சிங்கன்னா இவ்வளோ பயன்பாடு அப்படின்னு நான் புக்கில் படித்ததையோ ரிசர்ச் பண்ணதையோ வச்சுட்டு போய் விவசாயிகிட்ட சொன்னால் அவங்க வந்து ஏப்பா இவ்வளோ சொல்கிறியாப்பா, ஏன்ப்பா நீ ஏன் பண்ணக்கூடாது, நீ தான் லேண்ட் வச்சுருக்கல, நீ ஏன் பண்ணக்கூடாது, இதுதான் முதல் கேள்வியாக இருக்கும். அதனால் நான் சொந்தமாக ஒரு நிலத்தை வாங்கி ஒரு வறண்ட பூமியாக வாங்கி அந்த வறண்ட பூமியை விவசாயிங்க மத்தியில் அவங்க கண்கூடாக பார்க்கணுன்றதுக்காக ஒரு 8 ஏக்கர் நிலத்தை உயிர்வேலி அமைச்சு
அதை வந்து ஃபெர்டைல் லேண்டாக மாற்றி காக்கணுன்ற முயற்சியில் கடந்த 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இப்படி பண்ணும்போது இன்னும் ஒரு சில பிரச்சனைகளை நான் பார்க்குறேன். என்ன மாதிரி பிரச்சனைனா, சைனாவில் இருக்க மூங்கிலுக்கும் இந்தியாவில் இருக்க மூங்கிலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே இருக்கிறது கிளம்பிங் பேம்பு, அது வந்து ரன்னிங் பேம்பு. சைனாவில் இருக்க பேம்பு சாஃப்டாக இருக்கும், இங்கே இருக்க பேம்பு ஹார்டாக இருக்கும். அந்த பேம்பு கிராஃப்ட் மெட்டீரியலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். துணிங்க செய்யலாம், கிராஃப்ட்னா பொம்மைங்க, சேரு, இந்த மாதிரி செதுக்கி செய்யலாம், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். துணிங்க, பேப்பருங்கெல்லாம் ஈஸியாக செய்யலாம். ஆனால் நம்ம ஊரில் இருக்க மூங்கிலில் கதவு, ஜன்னல் இதெல்லாம் செய்யலாம். ஏன்னா இது பில்டிங் மெட்டீரியலுக்கு கம்பிக்கு பதில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டெக்ஸ்டைல் அதிகமாக இருக்கிறது மூங்கில் அப்படின்றதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கற்றுக்கிறேன். அதை தொடர்ந்து என்ன பார்க்குறேன்னா, இங்கே வந்து சவுத் இந்தியாவில் நம்ம மூங்கில் அதிகமாக விளைய வைக்கல. இதுவே நார்த்தில் வந்து இருக்கிற விவசாயிங்க ஏக்கர் கணக்கில் 40 ஏக்கர் 50 ஏக்கர் கணக்கில் விளைய வைக்கிறாங்க. ஆனால் அவங்களால விற்க முடியல. என்னதான் இந்தியா வந்து மூங்கில் விளைவிக்கிறதுல 2வது இடத்துல இருந்தாலும் இவங்களால வேல்யூ ஆட் ப்ராடக்ட் கொண்டு வர முடியல அப்படின்றத நான் பெங்களூரில் IWSTயில் போய் அவங்க வுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றி எவ்வளோ தூரம் படிச்சிருக்காங்க, அவங்க வந்து மூங்கில் எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. TNAU போகிறேன், TNAU கேட்கும்போது அவங்க எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, இதுலேருந்து என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வருது அப்படின்றத பற்றி போக போக கற்றுக்கும் போது மூங்கில் விளைவிக்கும் போது என்னென்ன சேலஞ்சு வருது அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே இருக்கிற விவசாயிங்க மூங்கில் விளைய வச்சா அதை எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியுது, எப்படி கட் பண்ணணுன்னே தெரிய மாட்டுது. நார்மலாக எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுலேருந்து தொடர்ந்து எப்படி வருமானம் கொண்டு வர்றதும் அவங்களுக்கு தெரியல. இப்போது ஓகே, இந்த மைபாண்டா வுட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த மைபாண்டா வுட் ஸ்டார்ட் பண்ணது விளைய வச்சு ஃபார்மருக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி கொண்டு வரலான்னு மைபாண்டா வுட் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அது வந்து 3 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருச்சு மூங்கில். இதில் ஒரு 8 வகையான மூங்கிலை செலக்ட் பண்ணுறோம். இதுலேருந்து ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு வேல்யூ ஆட் ப்ராடக்ட் பண்ண போகிறோன்றது ஒரு பிளானில் போயிட்டுருக்கு. அப்போ தான் இன்னொரு பிரச்சனையை பார்க்குறோம். ஆல்ரெடி நார்த் இந்தியா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ் இங்கெல்லாம் வந்து மூங்கில் விளைய வச்சதை அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணி விற்க முடியாமல் அப்படியே நெருப்பு வச்சு எரிக்கிறத பார்க்குறேன். அவங்களுக்கு என்ன வேல்யூ ஆட் ப்ராடக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி நம்ம ஊரில் தக்காளி, மிளகாய் எல்லாமே அதிகமாக விளைய வச்சாலையும் அது நல்ல விலை கொடுத்து விற்க முடியல அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் ரோட்டில் கொட்டுறாங்களோ, இதே மாதிரி மூங்கிலுக்கும் இதே மாதிரி நிலைமை இருக்குன்றத அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போது இதை விட இது பெரிய பிரச்சனையாக இருக்குது. முதல்ல நம்ம என்னதான் நம்ம டேட்டா பிரகாரம் இந்தியா தான் 2nd லார்ஜஸ்ட் பேம்பு ப்ரொடியூசர். அதுலேருந்து நிறைய பேம்பு மெட்டீரியல்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பெங்களூர் ஏர்போர்ட் டெர்மினல் 2 வந்து ஃபுல்லாக பேம்பூவில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்க்க என்னென்ன மாதிரி வேல்யூ ஆட் ப்ராடக்ட்ஸு நம்மளை சுற்றி இருக்குது, அது நம்ம கண்ட்ரியில் என்ன பண்ணலாம், அது ஏன் நம்ம ஃபார்மர்ட்டேருந்து டேரெக்டாக ப்ரொக்யூர் பண்ணி அவங்கள எஜுகேட் பண்ணி இந்த வேல்யூ ஆட் ப்ராடக்ட் பண்ணி கொடுங்க, நான் அந்த ப்ராடக்டை வாங்கி நான் சேல் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி மூங்கில் மார்ட்டுன்னு சொல்லி ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறோம். இப்போது நான் இதில் இருக்கிற வெண்டார் கன்சல்டேஷன் பண்ணுறேன். இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஃபார்மர்ஸோட டேட்டா கலெக்ட் பண்ணுறேன். இந்தியா ஃபுல்லாக இருக்கிற மேனுஃபேக்சரர்ஸை கலெக்ட் பண்ணுறேன். நான் வந்து யூஎஸில் இருக்கும்போதே தொடர்ந்து பேம்பு சொசைட்டி ஆஃப் இந்தியாவோட கனெக்டில் இருக்கிறேன். அவங்க வந்து எனக்கு மென்டார் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. அசாமில் இவங்க நிறைய மூங்கில் வைக்கிறாங்க, அங்கிருந்தான் இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம சவுத் இந்தியாவில் இல்லை, இங்கே IWST ஃபாரஸ்ட் ரிசர்ச் சென்டர்லேருந்து இப்படி பண்ணுறாங்க, TNAவில் வந்து இந்த மாதிரி மூங்கிலேருந்து பண்ணுறாங்கன்னு ஒவ்வொன்றா தெரிய வருது. இந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணுறேன். நிறைய வெண்டர்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு விற்று கொடுங்க, கிராஃப்ட் ஐட்டம் பண்ணுறாங்க. ஆரோவில்ல அவங்க ஒன் டே ஒர்க் ஷாப் நடத்துகிறாங்க. மூங்கிலில் வந்து என்ன மாதிரி பொருட்கள் செய்யலாம். பாலியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. பாலியில் பார்த்தீங்கன்னா மூங்கிலேயே வந்து வீடு கட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய பொருட்கள் நம்ம செய்கிறோம். ஆனால் அதை எப்படி விற்கிறதுன்னு தெரியாமல் விவசாயிங்க தடுமாறுறாங்க. ஸோ இதுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ் பிளாட்ஃபார்ம் கொண்டு வரலாம், மூங்கில் மார்ட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ வெண்டார் எல்லா வெண்டாரஸையும் ஒருங்கிணைச்சு, ஓகே நீங்கள் எனக்கு பொருள் மட்டும் கொடுங்க, நான் விற்று தரேன், எனக்கு வந்து இது நான் ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷனோட நாங்கள் 8 ஏக்கர் ஃபார்மையும் வச்சுக்கிட்டு அதில் வந்து இப்போ கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து தொடர்ந்து அது ஒரு ட்ரைனிங் சென்டராக மாற்ற போகிறோம்.
இதை தொடர்ந்து இந்த மூங்கில் மாட்டு வந்து முக்கியமான பிரச்சனை, விவசாயிங்க விளைய வச்சுட்டா அதுக்கு அடுத்து எங்கே விற்கிறதுன்னு அவங்க தடுமாற வேணாம். அதை நாங்களே ஒன்று ப்ரொக்யூர் பண்ணியோ இல்லை அவங்களே வேல்யூ ஆட் ப்ராடக்ட் பண்ணி பக்கத்துலேயே எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு விற்கிறதுக்கான ட்ரைனிங்கோ இல்லை அதுக்கான ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ணி அதை ஒரு சேல் சேனலாக மாற்றுறதுக்காக தொடர்ந்து நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம். விவசாயிங்க விற்க முடியாமல் தடுமாறுற விவசாயிங்களை மூங்கில் மாட்டில் ஆன்போர்ட் பண்ணி விளைய வச்ச மூங்கில வேல்யூ ஆட் ப்ராடக்டாவோ அது என்ன மாதிரி ப்ராடக்டாக அவங்களால விற்க முடியும்னு அவங்களுக்கு கன்சல்டிங் பண்ணி அந்த ப்ராடக்டை நாங்கள் விற்று தரத்துக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக மூங்கில் மாட்டுன்னு வரும். மூங்கில் வந்து பை நேச்சராகவே மேலே சிலிக்கா கண்டென்ட் இருக்கும். ஓகேவா? சிலிக்கான்றது நார்மலாக நம்மளோட உடம்புக்கு தேவையான ஒரு கண்டென்ட். இந்த சிலிக்கா வந்து மூங்கிலில் இயற்கையாகவே செக்ரேட் ஆகும். ஏன்னா அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக சிலிக்கா இருக்கும். இதில் தண்ணி ஒட்டாது. இது வந்து நம்மளோட போனுக்கு ரொம்ப முக்கியமான பொருள். இதிலேருந்து எடுத்த உடனே மூங்கிலில் நான் என்ன வேல்யூ ஆட் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வரலான்னு எல்லாம் யோசிப்பாங்க. மூங்கில் விளைய வச்ச 3 வருஷத்துலேயே அதுக்கு பலன் வந்துடும், அதோட ஸ்டேஜ் வந்துடும். அப்போது எப்படி மூங்கிலை அறுவடை பண்ணுறதுன்றத அறிவை வளர்த்துக்கிட்டு எந்தெந்த ஸ்டேஜில் நாம் மூங்கிலை அறுவடை பண்ணி என்னென்ன ப்ராடக்ட் எடுத்துக்கணும். முதல் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா மூங்கிலேருந்து குருத்து எடுக்கலாம். குருத்துலேருந்து ஊறுகாய், சிப்ஸு, நீங்கள் கேக்கு, இந்த மாதிரி ப்ராடக்டை உணவுப் பொருட்களாக பயன்படுத்தலாம் மூங்கிலேருந்து குருத்துக்கு. நார்மலாக மூங்கில்னா ஓகே, சேர் இருக்கும், பெஞ்ச் இருக்கும், ஏணி இருக்கும், மரம், குடை, இதை தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஓகே, மூங்கில் குருத்தை பற்றி சொன்னேன் இல்லையா? மூங்கில் குருத்து ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோமா நம்ம கண்ட்ரியில்? இல்லை. மலைவாழ் மக்கள் அவங்களோட டெய்லி யூசேஜில் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியும் பின்னாடியும் அவங்க ஒரு அளவுக்கு எடுத்துக்கிறாங்க. அவங்க அந்த சமைக்கிற பக்குவமும் சமைக்கிற முறையும் அவங்க தெரிஞ்சு அதை கரெக்டாக எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு முக்கியமான பிரச்சனையான முடி, எலும்பு, நகம் இது சம்மந்தமான பிரச்சனைகள் அவங்க வர்றதில்லை. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது மூங்கில் குருத்து. இது வந்து என்னென்னா ஆல்மோஸ்ட் என்னென்னா ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் மலைவாழ் மக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு ரொம்ப ஊட்டச்சத்தான ப்ராடக்ட் எதுன்னா மூங்கில் குருத்து. ஏன்னா அது முதுகு தண்டுவடத்தை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. இது வந்து நீங்கள் மலைவாழ் மக்கள் எப்படி கடலோர மக்கள் கருவாடு குழம்பு வச்சு சாப்பிட்டு அவங்க இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணி அவங்க ஹெல்த்தை திருப்பி ரீகெயின் பண்ணுறாங்களோ அதே மாதிரி மூங்கில் குருத்தை மலைவாழ் மக்கள் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னலாகவே இருக்குது. ஆனால் நம்ம காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுற கூடையாக பாத்திரமாக இருக்கட்டும், இல்லை முறமாக இருக்கட்டும், இதுவே பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆகிடுச்சு. அதாவது வந்து நம்ம வாழ்வியலில் முடிச்சுட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரீசைக்கிள் ஆகணும். ஆனால் நம்ம அந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா பர்மனண்ட்டாக இருக்கணும், வீடுனா பர்மனண்ட்டாக இருக்கணும், காலகாலத்துக்கும் வீட்டில் இருக்க பொருட்களும் காலகாலத்துக்கு லைஃப் டைம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது எங்கே கொண்டு போயிட்டு இருக்குன்னா நம்ம கட்டுற பில்டிங்கும் எப்பயுமே லைஃப் லாங் சதுரமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி ஆயிடுச்சு. இதுவே நம்ம வியட்நாம், பாலி இங்கெல்லாம் போனாங்கன்னா அவங்களோட நேச்சரோட கலந்து அவங்களோட வீடுகள்லாம் இப்போ எப்படி மாற்றுறாங்கன்னா குருவி எப்படி தூக்குனாங்குருவின்னு சொல்லுவாங்க. அதோட கூடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு பெட்ரூம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அது ஓவல் ஷேப்பில் வாழ்வியலுக்கு தகுந்த மாதிரி அது கட்டுது. நம்ம மாதிரி இயற்கைக்கு எதிராக கட்டமாக ரொம்ப பாக்ஸ் டைப்பில் வீடு இருக்காது, காற்று வராது, வெயில் வராது. இந்த மாதிரியான இப்போ இதை மாற்றி பாலி, வியட்நாமில் என்ன பண்ணுறாங்க, அன்ஸ்ட்ரக்சர்டு ஓவலில் இதில் மூங்கிலே கட்டுறாங்க, பெண்ட் பண்ணி குருவி மாதிரி கட்டுறாங்க. ஸோ இது என்னென்னா மூங்கிலில் அந்த மாதிரி ஸ்டென்சைல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறதுனாலையும் ஸ்டீலை விட அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனாலையும் மூங்கிலே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேயும் பெங்களூர் போனீங்கன்னா ஐடபிள்யூஎஸ்டியில் நீங்கள் ஒரு டெமோ வீடு கூட பார்க்கலாம். அது ஃபுல்லாக மூங்கிலில் 2 மாடி கட்டடம் கட்டி ஸ்டீலுக்கு பதிலாக உள்ள மூங்கிலை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மேலே காங்கிரீட் போட்டிருக்காங்க. இது என்ன சொல்ல வரேன்னா மூங்கிலை வச்சு சிவில் இண்டஸ்ட்ரியும் டெவலப் ஆகிட்டுருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியே சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் பெங்களூர் டெர்மினல் 2 போனீங்கன்னா உள்ளே இருக்க இன்டீரியர்ஸ் எல்லாமே மூங்கில். அது எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்கள் டெர்மினல் போனால் தெரியும். இப்போ அது மட்டும் இல்லாமல் இன்டீரியருக்கு ஃப்ளோரிங் ஆஸ்திரேலியா, யூரோப்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குளிர் பிரதேசம்,
அவங்க உள்ளே இருக்க இன்டீரியர் ஃப்ளோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மூங்கிலில் ஃப்ளோர் பண்ணுறாங்க. அது மோர் ஷைனிங், லைஃப் வந்து நல்லா இருக்குன்றாங்க. ஸ்மூத்னஸ் யூஸ் பண்ண ஸ்மூத்னஸ் கிடைக்குதுன்றாங்க. இப்போது நீங்கள் ரெகுலர் லைஃப்பில் கிச்சன் ஐட்டம்ஸ் பார்த்துருப்பீங்க, மூங்கிலில் பவுல் பார்த்துருப்பீங்க, கிச்சனில் வந்து கட்டிங் போர்டு பார்த்துருப்பீங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறத விட உடன் போர்டு இஸ் பெட்டர். உடன் போர்டுக்கு நீங்கள் ஒரு மரம் வளர்கிறதுக்கு 10லேருந்து 15 வருஷம் ஆகும். அதுக்கு பேம்பு போர்டு போனீங்கன்னா 3 வருஷம். இல்லை, ஹெல்த்துக்கும் நல்லது, என்வாயன்மெண்ட்டுக்கும் நல்லது, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணல. ஒரு காருக்கு மேலே இருக்க பாடி பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த வந்து கம்ப்ரஸ்டு ஸ்ட்ரக்சர் கொண்டு வர்றதும் மூங்கிலில் இப்போது ஐஐடி கரக்பூரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. மூங்கில பவுடராக பண்ணி அதை வந்து ஒரு மோல்டிங் ஸ்ட்ரக்சரில் கொண்டு வருவாங்க. அது வந்து பயோடிகிரேடபிளாக வருது. இது மட்டும் இல்லாமல் மூங்கிலில் வந்து டைப்பர் வந்துருச்சு. ஆனால் இப்போ தான் வந்து மூங்கிலோட வேல்யூ ஆட் ப்ராடக்ட்ஸும் மக்களுக்கு தெரிய வருது. இதோட பயன்பாடு இன்னும் அதிகமாகிட்டே போகுது. சைக்கிள், மூங்கிலில் செய்கிற சைக்கிளோட, ஏன் சைக்கிள்னால் வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். மூங்கிலில் சைக்கிள் இப்போது மேக்ஸிமம் வந்து ஸ்போர்ட்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் மூங்கிலில் இருக்கிற சிலிக்கா பற்றி சொன்னேன். சிலிக்கா மட்டும் இல்லை, அது இல்லாமல் சார்கோல் பண்ணுறாங்க. சார்கோல் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, கோல்கேட் டூத் பேஸ்ட்டில் இருக்கும். அது மூங்கிலில் இருக்கிற சார்கோல், ஆக்டிவேட்டட் சார்கோல்னுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஷியல் க்ரீமாக யூஸ் பண்ணுறாங்க. ஃபேஷியலில் ஆக்டிவேட்டட் சார்கோல், அது மூங்கிலேருந்து பண்ணலாம். மற்ற கறியிலேருந்து பண்ணுறது போல் மூங்கிலேருந்தே பண்ணலாம். அதுலேருந்து லீஃப் எடுத்து பண்ணுறாங்க. மதுரையில் அரோரால்னு ஒருத்தர் பண்ணுறாரு. அவர் மூங்கில் லீஃபை வாங்கி பேம்பு டீ பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் பேம்பூவில் ஃப்ளாஸ்க்கு, டம்ளரு, கிச்சன் யூட்டன்சில்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் மூங்கிலில் வந்து மூங்கிலில் ஸ்க்ரீன் பார்க்கலாம். இங்கே சென்னையில் ஒருத்தர் பண்ணுறாரு மூங்கிலில் ஸ்க்ரீன். மூங்கிலில் ஆர்ட் ஒர்க் இப்போ பார்த்தீங்கன்னா ஜுவல் பண்ணுறாங்க ஒருத்தங்க இங்கே கேரளாவில். அந்த மாதிரி நிறைய வெண்டர்ஸ் வந்து எங்கள் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. இந்த வேல்யூ ஆட் ப்ராடக்ட்ஸை வந்து நாங்கள் கஸ்டமர்ஸ்க்கு டைரக்ட் டு கஸ்டமர்ஸ் சேல் பண்ணுறதுக்கான மார்க்கெட் பிளேஸ் பிளாட்ஃபார்ம் தான் moongilmart.com. புதுசாக வர ஃபார்மர்ஸ் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறது என்ன, ஏப்பா தம்பி எங்ககிட்ட வறண்ட நிலம் இருக்குப்பா, இங்கே தண்ணி வசதியே இல்லை, மூங்கில் விளையுமா, நான் வந்து இங்கே தென்னந்தோப்பு வைக்கலான் இருக்கேன், தென்னந்தோப்பில் எனக்கு சரியான வருமானம் கிடைக்கல, நான் தென்னந்தோப்பை எடுத்துகிட்டு மாந்தோப்பை எடுத்துகிட்டு பாதுகாக்கவே ஆள் இல்லாத இடத்துல நான் மூங்கில் போட்டுடலாமா அப்படின்ற கேள்வியோடு வரேன். இது வரைக்கும் வந்த ஃபார்மர்ஸ் எல்லாரையும், ஒரு ஃபார்மர்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கிற மாந்தோப்பை அழிச்சிட்டு எடுத்துட்டார். ஒரு 30 மாமரத்தை எடுத்துட்டு ஃபுல்லாகவே மூங்கில் போடுறேன் அப்படின்னார். நாங்கள் அதுக்கப்புறம் போய் பார்க்கும்போது இல்லை, அது வந்து கரெக்டான அப்ரோச் கிடையாது. எப்பயுமே ஃபார்மர்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் பூம் ஆகிறப்போ எல்லாமே அதுவாக மாற்றி என்னோட வேலையை குறைச்சிக்கலான்றது ரொம்ப ரொம்ப தப்பான டிசிஷன். இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் நம்மக்கிட்ட டெக்னாலஜி க்ரோ ஆகிறதுக்கு டைம் ஆகும். இது வந்து பூமிங் இண்டஸ்ட்ரி. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மக்கிட்ட இருக்கிற லேண்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகணும். எந்த மாதிரி சொல்கிறேன்னா, உங்ககிட்ட இருக்கிற லேண்டு ஃபார்மகல்ச்சர் மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபென்சிங்கை முதல்ல அடர்த்தி பண்ணுங்கள். ஃபென்சிங் மெட்டீரியலாக பேம்பு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் கரண்ட்டாக என்ன பண்ணுறோன்னா, 10 வகையான மூங்கிலை எங்கள் நிலத்தில் விளைய வச்சுட்டோம். உங்களுக்கு சாப்லிங்ஸ் வேணும்னாலையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம். இந்த சாப்லிங்கை உங்கள் நிலத்தில் எப்படி பிளான் பண்ணணும், எந்த இடத்துல வரணும்னு ஒரு ஐடியா கன்சல்டிங் கொடுக்குறோம். இந்த பிளான்ட்டை நீங்கள் முதல்ல ஃபென்சிங் மெட்டீரியலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி வெளியிலிருந்து வர கெட்ட காற்றுன்னு சொல்லலாம், இல்லை பக்கத்துலேருந்து அடிக்கிற மருந்தாக இருக்கலாம், இல்லை வெளியே ஒரு குருவி அது எடுத்த உடனே வெளியிலேருந்து எதுவும் உள்ளே வராமல் ஒரு அடர்த்தியான ஒரு ஃபென்சிங், ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி கிரியேட் பண்ணுறீங்க. அப்போது உள்ளே வர ஒரு தூய்மையான காற்று, குளிர்ச்சியான சீதோச்ச நிலை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விண்டு பேரியராக இருக்கும். விண்டு பேரியர்னால் ஒரு புயல் காற்று மாதிரி அடிக்குதுன்னா அதை தடுத்து மெதுவாக ரிலீஸ் பண்ணுறக்கூடிய ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி முதல்ல ஃபென்சிங் மெட்டீரியலாக ஸ்டார்ட் பண்ணுங்க. இது ஃபாரஸ்ட்டில் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஃபாரஸ்ட்லேயும் ஃபென்சிங் மெட்டீரியலாக மூங்கிலை பயன்படுத்துகிறாங்க. அந்த மூங்கில் டென்ஸ்டு காம்பவுண்ட் வாலாக இருக்கிறதுனால உள்ளே இருக்க மிருகங்கள் வெளியே தேவையில்லாமல் வரதில்லை. ஏன்னா அதுக்கு தேவையான சீதோஷ நிலை உள்ளே குளிர்ச்சியாக கிடச்சிருது, தண்ணி சேர்த்து வச்சுக்குது மூங்கில். அதுக்கு தேவையான சூழ்நிலை கிரியேட் ஆக ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரே நாளில் வந்துடுமா அப்படின்னா இல்லை. இந்த சீதோஷ நிலை மாறுறதுக்கு 3 வருடமாக ஆகும்.
3 வருஷம் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அது வரைக்கும் ரொம்ப ட்ரவுட் ஆகிறப்போ மட்டும் தண்ணி விட்டால் போதும். இந்த ட்ரவுட்டான காலநிலை எப்போன்னா, நம்மளுக்கு வந்து நம்ம ட்ராபிக்கல் கிளைமேட் தமிழ்நாடு ஒட்டி இருக்கிறது எல்லாம் எப்போன்னா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஜனவரியில் கூட ஒரு மழை வந்துடும். இப்போ மார்ச் இப்போ கத்திரியிலே இப்போ நல்லா மழை வந்துருச்சு ஒரு இடத்துல. அப்போது நம்ம ஒரு தண்ணி 2 தண்ணி வாரத்துக்கு ஒரு தண்ணி விட்டு தொடர்ந்து மூங்கில பெருசாக பெஸ்டிசைட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, மருந்து அடிக்க போகிறதில்ல. இதில் நோய் தாக்குதல் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால நம்ம பண்ண போகிறதில்ல. நம்ம மருந்து அடித்து இதை பார்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை. உரம் போட்டிங்கன்னா க்ரோத் அதிகமாக இருக்கும். உரம் போடலன்னா ஓகே, அதுவே ஃபெர்டைல் எடுத்துக்கும். ஒரு 10 வகையான மூங்கிலை வச்சு தண்ணி எப்போ பாய்ச்சலாம், தண்ணி எவ்வளோ கொடுக்கலாம், உரம் எவ்வளோ போடலாம், இதெல்லாம் நாங்கள் R&D பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணிங்கன்னா கரெக்டான கைடன்ஸ் கொடுத்து மூங்கில எந்த மாதிரி உங்கள் சூழ்நிலையில் உங்கள் அக்கம் பக்கத்தில் எந்த மாதிரியான பொருட்கள் விற்கும் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி, ஓகே இந்த கடைங்க இருக்குது, அப்போது நீங்கள் இந்த ப்ராடக்ட் பண்ணால், இந்த மூங்கில் வச்சு இந்த ப்ராடக்ட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இது இத்தனை வருஷம் கழித்து உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும்ன்ற கைடன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். இது மை பாண்டா வுட்ஸ் மூலயமா நாங்கள் பண்ணிகிட்ருக்குது. இந்த மை பாண்டா வுட்ஸ்னு ஏன் சூஸ் பண்ணோம்னா, யூஸ்வலாக எல்லா கண்ட்ரீஸ்லேயும் ஃபாரஸ்ட் ஏரியாவில் வுட்ஸுன்ற பேரை சூஸ் பண்ணுவாங்க. வுட்ஸுன்னா அங்கே அடர்ந்த காடு மாதிரி இருக்கும், குளிர்ச்சியான இடமா இருக்கும், உயிர் சூழல் இருக்கும். அதை தான் வுட்ஸுன்னு ஜென்ரலாக எல்லாரும் சொல்லுவாங்க. பாண்டாவுக்கு பிடிச்சது மூங்கில். அதனால என்னோட பாண்டாவுக்கு பிடிச்ச மூங்கில் காடு அப்படின்றது தான் இதோட கண்டென்ட்டாக நாங்கள் கொண்டு வந்தோம். மை பாண்டா வுட்ஸோட டேக்லைன் வந்து சிம்பிளி பில்டிங் சஸ்டைனபிலிட்டி. இதை ஒட்டி வரும்போது தான் நாங்கள் மூங்கில் மாட்டுன்னு ஒன்று கொண்டு வந்தோம். அது விவசாயிகளோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தோம். இதில் என்னென்ன மாதிரி வேல்யூ ஆட் ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னா, விவசாயிங்க உரமாக யூஸ் பண்ணுற ப்ராடக்டாக பார்த்தீங்கன்னா, விவசாயிங்க அதுலேருந்து பயோசார்னு ஒரு மெட்டீரியல் பண்ணுறாங்க. பயோசாரை வச்சு நீங்கள் ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஈரத்தன்மை நீடிச்சு எல்லா பிளான்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து இப்போது கரண்ட்டாக மார்க்கெட் நல்லா இருக்குது. இந்த பயோசாரை வந்து நார்மல் நீங்கள் யூஸ் பண்ணுற இயற்கை உரத்தோடு கலந்து யூஸ் பண்ணிங்கன்னா, இதை வந்து சீக்கிரமாக மண்புழு உருவாகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி வந்து கொஞ்சம் ஈரப்பதம் நீடிச்சு இருக்கும். நார்மலாக கறி வச்சிங்கனாவே உங்களுக்கு எந்த பூச்சிக்கொல்லி தாக்குதலும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். வெளியிலேருந்து பார்க்குறவங்க ஷார்ட்டாக சொல்லணுன்னா இதுதான். இது இல்லாமல் புதுசாக வர இளைஞர்கள் இதில் என்னென்ன மாதிரி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒன்று பயோசார், இன்னொன்று வந்து அக்ரிகல்ச்சரில் ஃபெர்டிலைசரில் யூஸ் பண்ணுற இயற்கை உரத்தோடு சேர்ந்து பயோசாரும் யூஸ் பண்ணலாம். இந்த பயோசார் வந்து மூங்கிலிருந்து கரியாக எடுக்கிறோம். இந்த கரியாக எடுக்கும்போது இன்னொரு ப்ராடக்ட் சப் ப்ராடக்ட் வர்றது தான் பேம்பு வினிகர்னு ஒரு ப்ராடக்ட். இந்த வினிகர் ஒன்றும் இல்லை, நம்ம வுட்டு எரிக்கும் போது வர ஒரு சப் ப்ராடக்ட். இந்த சப் ப்ராடக்ட் வந்து எதுக்கு ஈக்குவல்னா, இயற்கையாக தயாரிக்கிற பீதாம்பரம் எப்படி இயற்கையாக ஒரு உயிரூக்கியாக இருக்குதோ அதே மாதிரி இந்த வினிகரும் ஒரு சாதாரண ஒரு சாப்லிங் வைக்கிறவங்க தண்ணியோட மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணியோட மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா இந்த ஜெர்மினேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். இது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இருக்கிற வேல்யூ ஆட் பொருள். என்ன சொல்ல வரேன்னா, இது இருக்க வினிகரும் அந்த பீதாமரமும் இயற்கையாக ஒரு பிளான்ட் ஜெர்மினேஷனுக்கான ஒரு வேல்யூ ஆட் ப்ராடக்ட் மூங்கிலிருந்து பண்ணலான்னு சொல்லுவாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தக்காளி குச்சின்னா யூக்கலிப்டஸ் போயிடுவாங்க. யூக்கலிப்டஸை வளர வைக்கணும்னா அந்த இடம் ஃபுல்லாக ஹீட்டாக இருக்கும். உள்ளே நீங்கள் நடந்து போனீங்கன்னா அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். யூக்கலிப்டஸ் குச்சி வந்து எவ்வளோ தண்ணி அப்சர்வ் பண்ணோன்னா மூங்கிலை விட 2 மடங்கு தண்ணி அது எடுத்துக்கும். அதனால் மூங்கிலில் வந்து தண்ணியோட பயன்பாடு ரொம்ப கம்மி. தண்ணி அதையே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். வுட்டு செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய ஆட்டோமேஷன் வருது. டேபிளோ சேரோ பண்ணணுன்னா அதுக்கு வந்து ஒரு மிஷின் வச்சு டிசைன் பண்ணிவிட்டு அந்த டிசைனை வந்து கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணால் அந்த பெஞ்சு சேரே வந்து மிஷினே வந்து மோல்டிங்காக செஞ்சிருது. இதுக்கான டெக்னாலஜி, இதுக்கான இது அப்கமிங் யார் கார்பென்ட்ரி தெரியுதோ அவங்க எல்லாம் வந்து 12th முடிச்சிருந்தா போதும். நீங்கள் IWST ரீச் அவுட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து இயர்லி கார்பென்ட்ரியிலேருந்து அவங்களே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுறாங்க. மினிமம் சேலரி 40,000 அவங்களே தராங்க. வுட் சயின்ஸ் டெக்னாலஜியில் இன்னும் அட்வான்ஸாக போய் ஒரு மூங்கில் வந்து விளையும் போதே இதோட டென்ஸ்டைல் பவர் எவ்வளோ வேணும்னு கொண்டு வரலாம்.
மூங்கில வந்து வளரும்போதே மோல்டு பண்ணி இந்த ஸ்ட்ரக்சரில் என்னால் கொண்டு வர முடியும்னு சொல்லி இன்ஜினியரிங் படித்த பசங்க இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் இதிலிருந்து இப்போது டீசல், பயோடீசலும் எத்தனாலும் பண்ணுறாங்க. எனர்ஜி செக்டரில் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஹீட் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. பெல்லட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்லேருந்து பெல்லட் கன்வெர்ட் பண்ணுறாங்க. மூங்கிலிருந்தும் பெல்லட் கன்வெர்ட் பண்ணுறாங்க. இதில் என்னன்னா இப்போ இருக்கிற இந்தியாவில் இருக்க மேக்ஸிமம் ஃபேக்ட்ரிஸில் வந்து பாய்லரோட ஹீட்டு வந்து இந்த தெர்மல் பவரை வந்து ரெசிஸ்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, மூங்கிலிருந்து பண்ணுற பெல்லட்டை வந்து இந்த தெர்மல் பவரை டவுன்கிரேட் பண்ணி அந்த பாய்லருக்கு புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது எனர்ஜி செக்டார். இந்த மாதிரி மூங்கிலில் ஆல்மோஸ்ட் 15 விதமான செக்டார்ஸில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா க்ரியேட் ஆகுது. இதுக்கு வந்து நான் வந்து பிஇ முடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் எம்இ முடிச்சிருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு டிசைனிங் செக்டார், ஆர்கிடெக்சர் அந்த லெவல். இல்லை நான் 12th தான் முடிச்சிருக்கேன், கார்பென்ட்ரி நல்லா தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு. இல்லை எனக்கு படிக்கவே ஒன்றும் இல்லை, எனக்கு தொழில் ஆர்வம் இருக்குது, கிராஃப்டிங் நான் பண்ணுறேன், நல்லா வரைவேன், ஆர்ட் இருக்கிறவங்க ஆர்ட் ரிலேட்டடாக பண்ணலாம். இந்த மாதிரி அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நேச்சுரல் எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி மூங்கிலில் எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்துட்டுருக்கு. இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பூமிங் இண்டஸ்ட்ரி. எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு அதிகமாக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிட்டே இருக்குது. இந்த வாரம் முழுக்க மூங்கிலோட பயன்பாட்டையும் வாழ்வியல் சூழலை எப்படி மூங்கில் மாற்றுதுன்ற பற்றியும், இதுலேருந்து எந்தெந்த மாதிரி வேல்யூ ஆட் ப்ராடக்ட்ஸை பண்ணலாம், விவசாயிகளோட அன்றாட வாழ்வியல் பிரச்சனையிலேருந்து மூங்கிலிருந்து வேல்யூ ஆட் ப்ராடக்ட் பண்ணி எப்படி அதை மேம்படுத்தலாம், இதனால் எவ்வளோ வேலை வாய்ப்புகள் உருவாக போகுதுன்றதை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இந்த மாத்தி யோசி ப்ரோக்ராம் டீமுக்கு நன்றி. வணக்கம்.